வீடியோ ஆரம்பிச்சோடனே மாறி மாறி 2 பேருமே தாடி வச்சிருக்கான், மீசை வச்சிருக்கான். விஷால் நீ மூக்க மட்டும் மூடிக்கோங்க. என்ன நான் 100% பூண்டாம் அவன். சரியான லூசு கிறுக்கனுங்க இந்த மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்காங்க. நான் சிக்னல் போடாம போகுது, இடம் கொடுக்கவே கூடாது திரும்ப. ஆனால் காடி பின்னாடி எல்லாம் பிள்ளைங்க இருக்குங்க. இந்த மாதிரி ஆளுங்கனால தான் மற்றவனுக்கு பூத்த அவசரம் வராங்க. சரி, நல்லா தூங்குனீங்க போல இருக்கு. குரூப் பார்த்தீங்களா? பாருங்க. ஹலோ மிஸ்டர் பிரதாப். ஹலோ, குட் மார்னிங். மணி 7:37. நம்ம வந்து கேலுக்கு வந்து டின்னருக்கு போகிறோம், தம்பியோட வெட்டிங் டின்னர். அதனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரொம்ப தூரம் பயணத்துக்கு போகிறோம். என்ன பிரதாப்னா கடைசியாக இங்கே கல்யாணத்துக்கு போனோம். கடைசியாமா கேள் தான் கூட்டாளி கல்யாணத்துக்கு போகணும். இப்போ போகிறதும் கேளுக்கு தான். உங்களுக்கு எங்கே மேபி சொல்ல முடியாது, ஃப்யூச்சரில் வெளியூர் சுற்றுப்பயணத்துக்கு கூட போகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. அது வரைக்கும் நம்ம வாடி வாசலில் தான் சுற்றுறதா இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் பிரதாப்பண்ணோட ஒய்ஃபாக வேலை செய்வாங்க. இப்போ நேராக நம்ம வந்து கோயிலுக்கு போகிறதா பிளானு. ஆனால் எனக்கு தெரியல, ஆஸ் யூஸ்வல் தான் பிளான். எப்போவுமே நாங்கள் போட்டதாகவே இருக்காது, பிளான் அதுவாகவே போட்டி தான் உண்மை. ஏன்னா போனோன்ட்டு அப்படி தான் கோயிலுக்கு போகலான்ட்டு போனோம், ஜாமில் மாட்டினோன்னு அப்படியே ஓடிட்டோம். அவங்க இருக்கா அது வேற வழி இல்லை. வீடியோ ஆரம்பிச்சோடனே மாறி மாறி 2 பேருமே நிறைய சென்சரான வார்த்தைகள். 5 மாதங்களுக்கு முன்பு ஏதோ வருது பாருங்க, மாட்டா இதோ இவன் ஒரு மாடா, அவன் ஒரு மாடா, அது மாடா. எங்க வந்து நிக்கிறானுங்க பாருங்க. இவன் ஒன் வேல வந்து நின்ட்டான், அந்த மயிரா நீங்க வந்து நின்ட்டான். பேரு கடி ஓட்டுறானுங்க. இதுதான் நடந்தது. நீ பேசாத, ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். அது எல்லாமே காலகத்தாலே 7:30 ஒருத்தவன் ஆரம்பிச்சிட்டான் ஹைவேல. சிக்னல் லைட்டும் போடுறதில்ல. இப்ப கொஞ்சம் மணிக்கு எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? லொச்சக் மொச்சக் இந்தா பிடிச்சுங்க. சரி, ஒரு பாட்டு எடுத்து விடுறீங்களா? ஐயோ ஆனந்தமே. Meanwhile அஞ்சலி என்னுயிர் காதலி. சாரி விஷாலினி, தூங்குங்க தூங்குங்க. அதுக்கு வந்த துத்தெல்லாம் போயிருக்கு. நானாச்சும் குறவாதான் சிரிக்கிறேன், புருஷாங்கர் எப்படி சிரிக்கிறாங்க பாத்தீங்களா இல்லையா? அதுவும் சரி சரி தூங்குங்க ஷாலினி. சாரி, இதுக்கு மேல எங்க தூங்கு? மனசுக்குள்ள கட்டா வார்த்தையில கழுவாங்க. உண்மையான ஆர்டிஸ்ட் ஏன்ச்சோன்னே ஊன்றாங்க. நான் இப்படி அப்படி 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 கண்ணு முடிச்சுட்டு அப்படி வந்துருப்பாங்க பார்த்தோம். யோ வாட்ஸ் அப் காய்ஸ், என்னோட சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ எஸ், தம்பியோட கல்யாணத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். நாளைக்கு தான் கல்யாணம். ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வெளியாக போயிட்டோம். இன்னொன்று சரியாக தூக்கம் வரல, யாருக்குமே தூக்கம் இல்லை வேறு. இப்போ எங்கே இருக்கோம்? மைக்ரோ அரேனா. அப்புறம் வரைக்கும் நான் தான் வந்து பிரதாப்பண்ணனுக்கு ஒய்ஃபு. ஓகே, அவருக்கு பன்னு ஊட்டி விட போகிறேன், சாண்ட்விச். ப்ளீஸ் லெட் அலோ மீ. நோ வே. ஓகே, சாப்பிட்டோம். பார்த்தேன் முதல் சாப்பிட வேணாம்னு நினச்சேன், அதுக்கப்புறம் பார்த்து அந்த மீரப்பூஸ் பார்த்தோன்னு அப்படியே மனசு பிராண்ட ஆரம்பிச்சிச்சு. நான் மீரப்பூஸ் சாப்பிட்டேன், அண்ணன் வந்து சாண்ட்விச் சாப்பிட்றாரு. சரி, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இப்போ மணி இப்போ 9:30 போயிட்டு என்ன கண்டிப்பாக நம்ம நல்லா தூங்கி ஆகணுண்ணே. எங்க தூங்க ஆடுவாங்க? அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஹவராச்சும் தூக்கம் வேணும்ண்ணே, இல்லைன்னா பஞ்சராயிரம்.
சாப்பாடு பேரு சொன்னோன்னு தான் முழிப்பே வந்துருச்சு. விஷாலினின்னு கூப்பிட்டா முழிக்கல. ஸோ நாசிலமா, இந்த ஊத்தாப்பம், பிரியாணி, பூரி, பண்டிப்பாவு இப்படி கூப்பிட்டாதான் எந்திரிக்கிறாங்க. அப்படின்னா நீங்க சோத்துக்கு செத்தவங்களா? அந்த தூண் வந்து என்னதுக்கு தெரியுமா வச்சிருக்காங்க? சொல்லியிருப்பான் உலகத்திலே டாலஸ்ட் பில்டிங் ஆக்கணும்ட்டுன்னு. இவரு நிக்கிற ஸ்டைல் துல்கு அப்துல் ரஹ்மான் அம்மியாவா? உண்மையாவே அவங்க அந்த பர்த்டே டைம்ல வரலாறு. ஆமா, வரலாறு தெரிஞ்ச ஆளுன்னு. அப்படின்னா நீங்க சயின்ஸ் பாஸா? இல்ல இஸ்திரி. அதனாலதான் கரெக்டா பிரதாபனுக்கு இஸ்திரியா இருக்காங்க அவங்க. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? பரவாயில்ல, நம்ம கூட படிச்சாலாம் இருக்காங்கண்ணே. தவணை ஏன் உங்களுக்கு தெரியல? ஸ்கூலுக்கு போனாதானே. ஸ்கூலுக்கு போனோம், படிச்சோமான்னு இல்லையான்னு தான் கேட்கணும். கொல்ல முன்னுங்கால படித்தோம். ஃபார்ம் 2னாலே படிச்சிட்டோம். இப்போ வேணா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சயின்ஸ் தானே இஸ்திரி தெரியும். நாங்க வந்து சயின்ஸ்ல வந்து நான் பாஸ். ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் நான் பாஸ் ஆகினேன். அந்த சாப்டர் 3 ஃபார்ம் 2ல ரீப்ரொடக்டிவ். என் கூட எவன் ஃபெயிலா இருந்தானோ எல்லாமே பாஸ் ஆயிட்டானுங்க. ரீப்ரொடக்ஷன் தெரியுமா? ஏன்னா அது அந்த சாப்டர்னு. இவ்வளவு வீக்கா இருக்கியாண்ணா? அது இல்ல, அதுதான் சொன்னேன். ஃபார்ம் 2ல அதை பற்றி தான் படிச்சாங்க. 3ல தான் சொல்லி கொடுத்தாங்க. ஃபார்ம் 3 இல்லையா? நான் ஃபார்ம் 2ல தான் அதை படித்தேன். எனக்கு நல்லா ஞாபகம். அப்போ உங்களுக்கு இன்னும் சீக்கிரமா சொல்லி கொடுத்துட்டாங்கண்ணே. ஏன் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? ஏன்னா மெத்தடிஸ்ட் ஸ்கூல்ல மெத்தடிஸ்ட்னா ஃபுல்லாக ஆம்பளைங்களா? ஃபுல்லாக ஆம்பளை பையனுங்க தான். சே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆம்பளை பையனுங்க. டீச்சர்ஸ் வேணா சப்போ அடையலாம். மூஞ்சில என்ன தெரியுது? கிழிச்ச வாங்கி. அப்போ கூட உங்களை விட்டு போகலண்ணே. உங்களை சுற்றி நாங்கள் தான் இருக்கோம். ஆம்பளைங்களா தான் இருக்கோம். நானும் தானே, நாங்களும் தான் பொம்பளை பையனுங்க. விஷா இருக்கான். விஷானு ரிலாக்ஸ். முதல்ல இருந்து அவன் தான் குத்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு பக்கத்துல வந்துட்டு பொம்பளை இல்ல ஆம்பளை. கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு காடி ஓட்டுறவன் ஆம்பளை. சாந்தம். ஐயோ, இவனாலே பாருங்க, நான் பாதி விட்டேன். தயவு செய்து பாதி விட்டு. அது பொம்பளடி. அது பாரு, தாடி வச்சிருக்கான். தாடி ஓட்டுறவன் மீசை வச்சிருக்கான். அது பொம்பளடி. அங்க பாரு, தாடி வச்சிருக்கான், மீசை வச்சிருக்கான். யோ என்னையா வைஃப் கிட்ட சொன்னையா? அது பொம்பளடி, தாடி வச்சிருக்கான், மீசை வச்சிருக்கான். எனக்கு புரியல, அதுதான் நான் கேக்குறேன். அப்படி சொல்ல வரல. அங்க என் வைஃப் கிட்ட சொன்ன, அங்க பாருடி அது ஆம்பளை. அது பொம்பளடி. அப்பயே நான் குழப்பத்துல தான் இருக்கேன். அது பொம்பளடி, தாடி வச்சிருக்கான், மீசை வச்சிருக்கான். போன வாட்டி நம்ம வந்தோம், ஆனா ஆஜராக முடியாம போச்சு. இந்த வாட்டி எப்படியாவது போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஓகே கைஸ், நல்லா சாப்பிட்டேன். தோசை அடிச்சு விட்டேன். வயிறு சும்மா ஜம்முன்னு இருக்கு. அப்படியே கொஞ்சம் ஹோம் ஸ்டேல போய் செக்கிங் பண்ணிட்டு படுத்து தூங்கணும்னு வச்சுக்கோங்க. சொர்க்கம் தான். ஆனால் அப்படி முடியாது. செக்கின் 3 மணி இப்போ 11:47. செக்கிங் 3 மணியா? அஃப்கோர்ஸ்ண்ணே. அதில் பாருங்க, செக் பண்ணுங்க. 2 மணி என்னமோ போட்டுருந்த மாதிரி இருந்துச்சு. 2 மணியா? ஒரு ஹவர் வித்தியாசம். நான் நினச்சேன் என்னமோ ஒரு போனோன்னு செக்இன் பண்ணுற மாதிரி சொல்லுவீங்கன்னு. தப்பண்ணே, வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீட்டில் கொஞ்சம் ஒரு லோபாங் மாரி ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு பொட்டி மாரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வயிற்ற காக்கச்சுன்னா பண்ணிக்கலாம். லேசாக ஸ்லோவர் மட்டும் நான் விளக்கிக்கிறேன். விஷால், நீ மூக்கை மட்டும் மூடிக்கோங்க. கரும்பு முடிச்சவனே கழுவி விடுறதுல கழுவி விடுதா? பரவாயில்ல, போத்த இருக்க. நடுவில் ஓட்டை போட்டு, இந்த போத்த நடுவில் ஓட்டை போட்டு ஒரு புசுக்கு. இல்ல, ஆனா மிந்தி வந்துட்டு பஸ்ல எல்லாம் கூத்து பண்ணுவாங்க. என்ன பண்ணுவானுங்கன்னா, லாங் டிரைவ் பஸ் போயிட்டு இருக்குன்னா கோசை யூரின் அடிச்சு விட்டுருவானுங்க. ஸ்கூல் பஸ், அந்த டவுன் பஸ், அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவானுங்க, கோசை போத்த, பெரிய போத்த, மின்னல் போத்த இருக்குல்ல, அதுல யூரின் அடிச்சு அங்கேயே வச்சுட்டு போயிடுவானுங்க. எந்த மால் போகிறோம்? தெரியலையா? அது சென்ட்ரா வேலை செய்றாங்க. ஓ, அங்கேயா? ஓகே. ஸோ இப்போ வந்து மால் போகிறோம். இப்போ வந்து இன்னும் நிறைய ஜாமான் இன்னும் வாங்கணுமா? இன்னும் பெருசாக இன்னும் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னாங்க. என்ன மால்? அந்த தியரக்ஸா? இல்ல இப்ப சென்ட்ரா வேலை செய்யறது வந்து வேற பூத்தேக்கு. அங்கதான் இப்ப போறோம். ஆமாண்டா மவனே, மாலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு புத்திக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஏமாந்துட்டோம்டா. 15 minutes later.
பஜக். இப்போ மட்டுமா எப்பவுமே நீங்க அகலி தான்? நான் சுத்தம் பண்ணிட்டு ஊத்தி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஐயோ தமிழே வரலையே. சாப்பிடுறீங்களா மக்கானா? நான் எப்பவுமே நீங்க கொடூரமா இருக்கப்பதான் நான் கட்டுவேன். ஏன் பயப்படுற? இவ்வளோ நாள் சிசிடிவி கீழே உட்காந்து வேலை செஞ்சுட்டு அப்ப தெரியும். அப்பெல்லாம் தெரியலையா? அதுவும் கேமரா தானே. முதல்ல தொடச்சி எல்லாமே தொடச்சேன். இந்த வேலை நீங்க மட்டும் செய்யல, என் இடத்துல நானும் இந்த வேலை தான் செய்யறேன். தட்ஸ் வாட் வி கால் ஆயா. இது ஆயா தான். ஆட்டுக்கால் பாயா. அப்படின்னா ஆட்டுக்கால் பாயா மீன்ஸ் இட்ஸ் a goat leg soup. உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏற ஓஞ்சிரும் போல இருக்கே. என்ன பாருங்க, அது பாருங்க, ஒரு ஜாமான பத்தி கேளுங்க, அதோட ஹிஸ்டரியே சொல்லும். தெரியுதுன்னு யாரும் ஹிஸ்டரி இல்லைன்னா சுவாமி கூட ஓகே தானே? இவர் வந்து இன்னைக்கு கடை வந்து மார்க்கெட்டிங் பண்றாரு. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இது என் பொழப்புக்கு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேங்க. யா கேண்டி இங்க வாங்க, உங்களை நான் ஒரு கூட எடுத்துறேன். இது தொப்புல மாட்டீங்க. இதெல்லாம் தொப்புல தானே போடுறது? ஏன் தொப்புல கட்டுங்க, நானும் வச்சு பார்க்கணும். தொப்புல வேணாம். ஆமா இங்க கூட ஓகே தான், லேடிஸ்லாம் வேணாம். நீ வச்சு என்ன பார்க்கக்கூடாதான் ஷேட்ஸ் போட்டிருக்கேன் நான். வாங்கிட்டீங்களா லெகிங்ஸ்? லெகிங்ஸ் இல்ல. இல்லையா? இத கேக்குற கலர் இல்லனா. ஆனா நீங்க வேற வாங்கிடுவீங்கன்னு தோணுது. கேளுங்க புருஷா இருக்காம. டேய் புருஷா, ஏய் புருஷா, பாய் நீ புதுசா. நான் வேணா தொப்புளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தொப்புளுக்கா? வெச்சு ட்ரை பண்ணேன். தொப்புளுக்கு பாருங்க. பிஞ்ச் பண்ணுவீங்களா? பிஞ்ச் பண்ண மாட்டீங்க? சென்ட்ரா நீங்க இதுக்கப்புறம் வேலை செய்யுங்க. கிவனா நீங்க இதுக்கப்புறம் இங்கே வேலை செய்யுங்க. நல்ல ஜோக்கா ப்ரோமோட் பண்றேன். கஸ்டமர் பாருங்க எப்படி கவனிக்கிறாரு பாருங்க. அவரு தான் வந்து வகையில் வந்து அவரை வேற ஏதாச்சும் கலர் சிஸ்டர் பேர் என்னது? ஹலோ, எங்கடா இருக்கிற? என் மூஞ்சில ஒருத்தர் நலங்கு வச்சிட்டான், உடனே கிளம்பி வா. என்னாச்சு? இவனை விட்டாரு ஒரு அந்த மாதிரி வச்சாரு. இதை காட்டின்னு இப்படி கை தூக்குனேன், இவரு டக்குன்னு கிராஸ் பண்ணாரு. இது நல்லா இருக்கு, இது போட்டா இப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லணும். அன்னைக்கு 2 வாங்கி கொடுத்துட்டேன். பூ வாங்கி கொடுத்தீங்க. சொல்லி காட்டுறீங்க. இப்போ சொல்லி காட்டுறீங்களா? வாங்கி கொடுத்தீங்க. சொல்லி காட்டல, சொல்லிலாம் காட்டுறீங்க. இது எல்லாத்தையும் லேபிள் பண்ணி கோட் எழுதி தனித்தனியா பாக்ஸ் பண்ணி ரைட். எத்தனை ஐட்டம்? பூ பொட்டு மூக்கத்தி வளையல் தோடு கொலுசு வாய் கொடுங்க, நானே புரிஞ்சிடுறேன். நீ பாருங்க, ரொம்ப நேரமா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இவரு தான் ஆர்டிஸ்ட், என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுப்பாரு பாரு. பாருங்க, கேமரால பேட்டி கொடுங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு தேடி. எங்க நாசியம் கடை இருக்கு? அங்க போய் சாப்பிடுவோம் கீழே. வாங்க 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 கடைக்கு வாங்க. மோட்டர்ல போயிடுவோம். மோட்டர்ல அங்க 2 நாசியம் வாங்கி தரேன், எந்திரிச்சு வாங்க. அப்படின்னா குடிக்க ஆள் தேடுறேன். ஆமா, அதுக்கு தான், வேற என்னதுக்கு? வழி புடிங்கிட்டு போனாங்க, புடிங்கிட்டு போயிட்டு அப்புறம் ஒன்னா செட்டு பாக்குறேன், அங்க உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நம்ம வந்து நல்ல மனுஷல தானம் தர்மம் பண்ணோம். ஐயோ, தெரிஞ்சிருந்தா சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம் போல. விஷாலி, நீங்க என்ன வாங்க வந்தீங்க? லெகிங் வாங்க வந்து. இப்போ நீங்க என்ன வாங்கிருக்கீங்க? தோடு வாங்கிட்டேன். நீங்க இது வாங்கிட்டீங்க, அவர் வாயில அடி வாங்கிட்டாரு. டிஷ்யூ எடுத்து கொடுங்க. லெகிங் வாங்க போறது அவங்க, ஆனா எத்தனை பேர் இக்கோட் பண்றோம்? அதுதான் ஒரு லேகிங் வாங்குறதுக்கு 8 பேர் போயிட்டு இருக்கோம். ஓகே, ஹோப்ஃபுல்லி லேகிங் இப்போ கிடைக்கல. இதுக்கப்புறம் ஹோப்ஃபுல்லி கிடைக்குமான்னு தெரியல. நீங்க நம்மளுக்கு செக் இன் பண்ற டைம் நிறைய இருக்கு. ஸோ நீங்க கேல் ஃபுல்லா சுத்த போறோம் ஒரு லேகிங்காக. என் உயிரை போனாலும் legging விட்டுறாதீங்க.